மாநாட்டு திடலோட முதல் முகப்பு பகுதியில வந்து ஒரு பதாகை வச்சிருக்காங்க. ஒரு பக்கத்து அண்ணா படத்தையும், இன்னொரு பக்கத்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படத்தையும் போட்டு, நடுவுல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் 2 பக்கத்து இப்படி கையை நீட்டி இருக்க மாதிரி ஒரு படத்தை போட்டு பதாகை வச்சிருக்காங்க. சரி, வச்சதெல்லாம் சரி. அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 67 எலெக்ஷன்லையும் அப்புறம் எம்ஜிஆர் ஐயா ஜெயிச்ச எலெக்ஷன்லையும் இவங்க வந்து மேற்கோள் காட்டி 26 எலெக்ஷன்ல வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து வாகை சுட போறாரு அப்படின்னு இவங்க தாவேக தரப்புல இருந்து தெரிவிக்கிற மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பதாகையை வடிவமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம கேட்க வர்றது என்னன்னா, ஆனா காமராஜர் ஐயா கொள்கை வழிகாட்டியை ஏத்துக்கிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் இந்த அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் நீங்க எடுக்கலாமா? இதுலயும் சொல்றாரு, பெரிய பணபலம் அதிகார பலம் கொண்ட அரசியல் கட்சிகளை ஒரு புரட்சியால் வந்து வென்றிருக்காங்கன்னு அண்ணா அவர்களை மேற்கோள் காட்டுறாரு. அப்ப காமராஜர் அவர்கள் பணபலம் கொண்டு அதிகார பலம் கொண்டு துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி தான் ஆட்சியில இருந்தாரா? அப்ப அதை வென்றவர் தான் அண்ணாவா?